நம்ம வந்து நண்பர்கள்ல நமக்கு 2 வகையான நண்பர்கள் இருப்பாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில உரிமை எடுத்து அன்பா, பாசமா பழகுற நண்பர்கள் ஒரு வகை இருப்பாங்க. அதுபோல பெண்களுக்கும் அது மாரி தான் தோழிகள் இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில உரிமை எடுத்து அன்பு, பாசத்தோட பழகுறவங்க. நம்பிக்கையா நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். இன்னொரு நண்பர்கள் யார் அப்டின்னா, அலுவலக நண்பர்கள். அலுவலக ரீதியா தான் நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். தனிப்பட்ட முறையில ஒரு உரிமையா, அன்பா பேச மாட்டோம் அவங்ககிட்ட. அப்ப 2 வகையான நண்பர்கள் இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட நாம எப்ப பேசணும் அப்டின்னா, நீங்க அலுவலக ரீதியா பேசுறீங்கல்ல நண்பர்கள், அவங்கள அலுவலகத்துக்கு நேரத்துக்கு அப்புறம் பேசாதீங்க. 5 மணிக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுன்னா, அந்த 5 மணிக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட பேசணும் அப்டின்னா, தனிப்பட்ட முறையில அன்பு, பாசத்தோட நீங்க உரிமை எடுத்து யார்கிட்ட எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சு சொல்லுவீங்களோ, அப்படிப்பட்டவங்க கிட்ட அலுவலக நேரம் தவிர அலுவலக நேரத்திற்கு பிறகு அவங்க கிட்ட பேசுங்க. மத்தபடி அலுவலக நேரத்தில் யாரிடம் பேச வேணும், அலுவலக ரீதியாக பழகுவாங்க, உங்க நண்பர்கள். ஆனா, உங்களுடைய தொழிலுக்கு அவங்க தொடர்பு இல்லாம இருந்தா கூட, அலுவலக ரீதியா பேசுவாங்க. ஒரு பணத்த எப்படி சம்பாதிக்கிறது? தொழில்ல உள்ள பிரச்சனைகள். கண்டிப்பா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நட்பு கிடையாது. ஒரு நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு உறவு கிடையாது அது. உங்களுக்கே தெரியும். எது வந்து அ அதாவது தனிப்பட்ட முறையில நம்பிக்கை வச்சு பழகுறவங்கட்ட ரொம்ப சௌகரியமா இருப்பீங்க. ரொம்ப சுதந்திரமா இருப்பீங்க. ஆனா இந்த அலுவல் ரீதியா பழகுறவங்ககிட்ட ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஒரு விழிப்புணர்வோட இருப்பீங்க. அப்ப அந்த அலுவலக ரீதியா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? தனிப்பட்ட முறையில யார்கிட்ட பேசுறீங்க? அலுவலக ரீதியா பேசக்கூடிய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அலுவல் சார்ந்த விஷயங்கள், எப்படி பணத்த சம்பாதிக்கிறது, அத பெருக்குறது, இப்படியே பேசக்கூடிய இந்த மாரி நண்பர்களை அலுவலக ரீதியில் மட்டும் தான் அலுவலக நேரத்தில் மட்டும் தான் பேச வேண்டும். காலையில 9 மணியிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அலுவலக நேரம் என்றால், அந்த அலுவலக நேரத்தில் தான் நீங்கள் என்ன பேச வேண்டும்? யாரிடம் பேச வேண்டும்? இது போன்ற நண்பரிடம் பேச வேண்டும். இந்த அலுவலக நண்பர்களிடம் பேச வேண்டும். அவங்க வேற ஊர்ல கூட இருக்கலாம். உங்க தொழிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, அவங்ககிட்ட நீங்க எப்பவுமே அலுவலக சம்மந்தமா தான் பேசுவீங்க. அப்படின்னா, அலுவலக ரீதியில் தான் பேசுவீர்கள். தொழில் ரீதியாகத்தான் பேசுவீர்கள்னா, அப்படிப்பட்ட நண்பர்களை அலுவலக நேரத்தில் மட்டும் தான் பேசுங்கள். அப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு காதல் இதெல்லாம் வந்து காதல் எல்லாம் அலுவலக நேரத்தில பேசக்கூடாது. காதலி காதலியிடம், காதலனிடம் பேச வேண்டிய நேரம் என்பது அலுவலக நேரம் அல்ல. அலுவலக நேரம் முடிந்த பிறகு காதலனிடம், காதலியிடம் நட்பு, நல்ல உயிர் தோழன், பெஸ்ட் ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து அலுவலக நேரத்திற்கு அப்புறம் பேச வேண்டியது. அலுவலக நேரத்தில் இந்த மாரி காதல், நட்பு அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்ககிட்டலாம் நீங்க பேசுனீங்கன்னா, அலுவலக நேரத்தில உங்க அம்மாகிட்ட பேசுறது, இதெல்லாம் பேசுனீங்கன்னா, உங்களுடைய வேலைய செய்ய முடியாது. உங்க வேலையே சோம்பேறித்தனம் வரும். அதனால அலுவலக நேரத்தில் அலுவலக ரீதியில் யாரிடம் நீங்கள் நட்பு வைத்திருக்கிறீர்களோ அவரிடம் பேசுங்கள். வேலை முடிஞ்ச பிறகு நீங்க வந்து அலுவலக நண்பர்கள் அலுவலக ரீதியாக பேசுகிற நண்பர்களிடம் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேலை நேரம் முடிந்த பிறகும் ஒரு ஒரு ரிலாக்சேஷனே இருக்காது. ஒரு டென்ஷனாவே இருப்பீங்க. அதனால வேலை நேரம் முடிஞ்ச பிறகு காதலியிடம் பேசுங்கள். காதலனிடம், அம்மா, அப்பா வந்து எந்த அளவுக்கு உங்ககிட்ட பழகுறாங்க. அம்மா வந்து பெரும்பாலும் நல்லா குளோஸா பழகுவாங்க. அப்ப அவங்ககிட்ட அந்த மாரி பேசுங்க. இந்த மாரி யாரிடம் எப்போது பேச வேண்டும்? எந்த நேரத்தில் பேச வேண்டும்? என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முரணா பேசினீங்கன்னா உங்களுக்கு மூட் அவுட் ஆயிடும். வேலை செய்ற நேரத்தில காதலியிடம் பேசுறது, பெஸ்ட் ஃப்ரெண்டுட்ட பேசுறது, இதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அதுபோல வேலை நேரம் முடிந்த பிறகு, தொழில் நேரம் முடிந்த பிறகு நமக்கு ஒரு வேலை இருக்கு. அன்பு, பாசம். அன்பு, பாசம் என்பது வேலை நேரத்தில் கிடையாது. தொழில் செய்ற நேரத்தில் அன்பு, பாசம் என்பது கிடையாது. அனுமதி கிடையாது. வேலை நேரம் முடிந்த பிறகு தான் அன்பு, பாசம், காதல், குழந்தை, குட்டி இதெல்லாம் அப்ப அந்த நேரத்தில நீங்க அலுவலக ரீதியா யார்ட்டயாவது பேசுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகும் உங்களுக்கு மைண்டு வந்து அமைதியா இருக்காது. மூட் அவுட் ஆயிடும். வேலை நேரத்தில் தொழில் செய்ற நேரத்தில் நீங்கள் இந்த மாரி காதல், நட்பு இது பேசுனா, தொழில் செய்ற நேரத்தில மூட் அவுட் ஆயிடும். அதுபோல வேலை நேரம் முடிந்த பிறகு அலுவலக நண்பர்களோடு, அலுவலக ரீதியாக உங்கள் மேனேஜர்ட்ட பேசுறீங்க, உங்க முதலாளிட்ட பேசுறீங்க, அல்லது உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க கிட்ட அலுவலக ரீதியா பேசுனீங்கன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மாரி பேசுனீங்கன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய மூட் அவுட் ஆயிடும். அப்ப டென்ஷனாவே இருப்பீங்க. இப்படி நமது மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கு நுணுக்கமான நடைமுறைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.